இருக்கட்டும், அதிமுகவுல இருக்கக்கூடிய தலித் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணியை பாதுகாக்கிறதுலதான் கவனமா இருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்களின் உரிமைக்காக கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு போகணும்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கும் உரிமைகளுக்கும் எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறீங்க? வளர்ந்த இயக்கங்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. எதனா ஒரு பிரச்சனைக்கு நாங்க கேள்வி கேட்டாவே வளர்ந்த இயக்கம் நாங்க அப்படின்னு பேசுறீங்க. தேர்தல் அங்கீகாரம் வாங்கின கட்சி நாங்க தான் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறீங்க. தமிழகத்துல நாங்க இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மேடைக்கு மேடை பேசுங்க. இது எங்க காலம், இது உங்க காலம்னு மாறி மாறி பேசிக்கிறீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? தீண்டாமை பிரச்சனை நடந்தா, சாதி ஆணவ படுகொலை நடந்தா ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி நடத்துறீங்க. அவ்வளவுதானே? இந்த பிரச்சனைகளுக்கு, எந்த பிரச்சனைகளுக்கு? தீண்டாமை பிரச்சனைகளுக்கு, சாதி ஆணவ படுகொலைக்கு, இதெல்லாம் தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்ககிட்ட பயண திட்டம் இருக்கா? உங்க சௌரியத்துக்கு கூட்டணி வைக்கிறீங்க. கூட்டணி வைக்கும் பொழுது நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்கும் போதுதான் ஆணவ படுகொலை, கவின் மரணம் நடக்கும் போதுதான் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு கோரிக்கையே வைக்கிறீங்க. ஏன் அதை கூட்டணி சேரும் போது கேட்டிருக்கலாமே? இதெல்லாம் நீங்க நிறைவேற்றுறதா தான் நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? நீங்க பொது நீரோட்ட அரசியல்ல உங்க அதிகாரத்துக்காக தான் பயணப்படுறீங்களே தவிர இந்த மக்களுக்காக, எதிர்கால சந்ததியினருக்காக யோசிக்கல, முயற்சிகளை முன்னெடுக்கலங்கிறதா என்னோட பகிரங்க குற்றச்சாட்டு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு தான் பாக்குறீங்க. என்னை போன்றோர் திராவிட கட்சிகளை நோக்கி நம்முடைய நியாயமான கேள்விகளை வச்சாலும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா யார் வருது? அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு, பதில் சொல்றதுக்கு யார் வருது? தலித் இளைஞர்கள் தான் முன்னாடி வந்து நிக்கிறான், நம்மளை எதிர்க்கிறான். கூட்டணி தேர்தல் நேரத்துல மட்டும்தான் வைக்கணும். மற்ற நேரங்களை எதுக்கு நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஜாதிய பிரச்சனைகள் நடக்கும் போது அமைதியா வேடிக்கை பார்க்கணும் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா கூட்டணி சேரும் பொழுது?